வெல்கம் பேக் டு கிரன்ச்சாலஜி. இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஸ்டைல் இட்லி சாம்பார். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இட்லி அண்ட் தோசைக்கு. வாங்க இந்த வீடியோவில் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் ரொம்பவே ஸ்பீடாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, நம்ம வீட்டில் சாதாரணமாக டீ குடிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பருப்பு, அதை வந்து தண்ணி வந்து ஒரு 3 வாட்டி ஊற்றி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்தது ஒரு சின்ன தக்காளி. இது எல்லாத்தையும் பொடியாக இல்லை ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்தது இதில் நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பருப்பு சொல்லியிருந்தேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பச்சைப்பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த கிளாஸால் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதால் அளந்து போட்டிங்கன்னா 2 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கத்திரிக்காய் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஜெல் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால தான் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதை சேர்த்துட்டு அடுத்தது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த இட்லி சாம்பாருக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து நம்ம இது கூட தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காய்கறி பச்சைப்பருப்பு எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அதாவது தண்ணிக்கு வந்து பர்டிகுலராக இவ்வளோ ml சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை இத்தனை டம்ளருக்கு இத்தனை டம்ளர்லாம் இல்லை, எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். மெயினாக வந்து கத்திரிக்காய் வந்து மிதங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 3 விசில் வச்சுட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து பச்சைப்பருப்பு வந்து ஒரு இதுவும் வந்து டைப் மாறும். இப்போ வந்து ரொம்ப சின்னதாக இருக்க பச்சைப்பருப்பு எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற பச்சைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா குழஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வேகிற சமயத்தில் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சின்னதாக பருப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அது ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டாகணும். அடுத்தது நம்ம இதை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் சேர்க்க போகிறது ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட் உளுத்தம்பருப்பு. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்த உளுத்தம்பருப்பு, அதனால தான் இந்த கருப்பு கலர்லாம் இருக்குது. ஏன்னா இதை மெயினான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா நீங்கள் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அதாவது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் 1/4 ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு காய்ந்த மிளகாய், அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஏன் நான் வந்து உளுத்தம்பருப்பு உங்களை நிறைய சேருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா அந்த டிஃபன் சாம்பார் அப்படி அதில் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கடிக்கும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பு நிறைய போட்டு தாளித்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதில் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, உளுந்து வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகணும். அடுத்தது இதில் இடித்த பூண்டு அதை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வந்து இதில் வதங்கணும். அடுத்தது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த வச்சுருந்த குழம்பை இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து சரியாக குழையில அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கரண்டி வச்சு ஒரு வாட்டி மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான டிஃபன் சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரன்ச்சாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கொதிக்க கூட விட்டுக்கோங்க. ஆனால் கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த உளுத்தம்பருப்போட கிறிஸ்பினஸ் போயிடும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.